எல்லா ஆட்சியும் மிஞ்சக்கூடிய வகையில் சர்வாதிகாரத்தில் உச்சத்தில் நின்று கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். நாளைய தினம் சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றம் கூட இருக்கிற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது என்பது எத்தகைய ஒரு ஜனநாயக விரோத செயல் என்பதை இந்தியா பூராவிலும் இருக்கிற மக்கள் கட்சிகள் இன்றைக்கு கண்டிக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. கொலை செஞ்சுட்டு கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட பாராளுமன்றம் சட்டமன்றம் நடக்கிற போது அதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரி நீதிமன்றத்தில் வந்து கலந்துக்கிட்டு போன வரலாறுலாம் இந்திய ஜனநாயகத்தில் இந்த 75 ஆண்டு காலமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயகம் என்ற படத்திலே நடித்தாரே தவிர ஜனநாயகத்தை பற்றி ஏபிசி கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சை திரித்து என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. காவேரி இஷ்யூவை குறித்து ஏறத்தாழ 40 நிமிடம் இந்த அரசாங்கம் செய்ய தவறியதை, இந்த பிரச்சனையிலே எப்படி அணுக வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் தண்ணி வரவில்லை என்ற வைத்தறிச்சிலே இதுவரையிலே திமுக ஆட்சியிலே கரெக்டாக சொன்னார். 2021 25 வரை தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்தபோது டெல்டா மக்களுக்கு கரெக்டாக தண்ணி வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு வரவில்லை தண்ணி அப்படின்னு பேசுகிற போது கூட்டத்திலே இருந்து யாரோ ஒருத்தர் வந்து திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னு கூட்டத்தில் கேட்டாங்க. அப்போ கேட்குற நேரத்தில் திரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது வருமானு கேட்ட நேரத்தில் அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்குது? உலகமுகா தப்பா? அது தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? திரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா ஒரு யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொல்றார், அங்கே மட்டும் வரும். காரணம் என்னென்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன், இஷாவை பற்றி பேசுவதற்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்த அம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். இப்போ சென்னைக்கு கூட வீராணம் தண்ணி வருது, என் வீட்டுக்கு தண்ணி வரல. போராடுற மக்கள் என்ன பண்ணாங்க? கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும். நான்லாம் சேர்மனாக 20 வருஷம் இருந்தோம், தண்ணி கிடைக்கலன்னா அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வந்துடும், எங்கள் வீட்டுக்குலாம் வராது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆவேசத்தில் பேசுவது வாடிக்கை. இதெல்லாம் அரசியலில் பக்குவம் போட்டிருந்து போராட்டங்கள் நடத்தி அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் புரியும். மக்களுடைய எழுச்சியில் முதலமைச்சர் வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும், எங்கள் வீட்டுக்குலாம் வருமா? எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுலலாம் ஏசி கரண்ட்டு 24 மணி நேரம் கரண்ட் ஓடும், எங்களுக்கு மாத்திரம் கரண்ட் போகணும்னு பேசுறது இயற்கை, வாடிக்கை, மக்களுடைய உணர்வு. அதுதான். அதை வெளிப்படுத்துகிற போது பேசுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு இன்னும் அவசரம். ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸில் போட்டாங்க, ஜெயலலிதா மீது அவதூறு வழக்கு. ஆனால் ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேலே 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இதுபோல அவதூறு வழக்கு பேச்சில் வழக்கு போட்டு கைது செய்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவசர அவசரமாக தஞ்சாவூர்லேருந்து இந்த தஞ்சாவூர் விவசாயிலாம் பட்டினியில் சாகிறான். அதை பற்றி கவனிப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு நேரம் இல்லை, முதலமைச்சருக்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே இருந்து ஆள் அனுப்பி இங்கே இருந்து அழைச்சி போட. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எங்கள் உதயநிதி ஸ்டாலினை இன்றைக்கு இளைய கலைஞராக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நினைவெல்லாம் 1963 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் கலைஞரை இதே போல தான் கைது செய்து ஆலயங்கோட்டுக்கு ஜெயிலில் வேன்லேயே அழைச்சிட்டு போனாங்க.
அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவருக்கு தெரியாது. இவர் பிறந்திருக்கவே மாட்டார். அப்போ அன்னைக்கு கலைஞரை கைது செய்து இதே போல் வேனில் ஏற்றிக்கிட்டு பாளையங்கோட்டை வரையில் போனாங்க. அதே போல் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து வேனில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆக இன்று முதல் இன்னையிலிருந்து எங்களை உதயநிதி ஸ்டாலினை இளைய கலைஞர் என்று அழைப்பதற்கு விஜய் வகுத்து கொடுத்து விட்டார் என்று தான் நான் கருதுகிறேன். ஒன்றை மட்டும், அது மட்டும் இல்லை, கோர்ட் 12 மணி வரையிலும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது உயர்நீதிமன்றம். அந்த நீதிமன்ற உத்தரவு மீறி இன்றைக்கு இந்த போலீஸ்காரர்கள் கைது செய்திருக்கிறார்னா அதற்குரிய விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சந்திப்பார்கள், அவர்களுக்கு உத்தரவு போட்டதும் சந்திப்பார்கள். நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். இதற்கு முன்பாக இது போன்ற கைது நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் மேடையில் பேசியிருக்காரு. கைது நடவடிக்கைகளை மட்டும்தான் பிரதானமாக வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கைது நடவடிக்கையும் அவங்களை நான் உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் மீடியாஸ் பீப்புள் தானே. இவர் வந்த நாளிலிருந்து ஏதாவது உருப்படியாக ஒரு ஆட்சியில் சாதிச்சிருக்காரா? திமுக ஆட்சியில் வச்ச பேரெல்லாம் மாற்றினார். எதிர்த்து பேசுகிறவங்களை பூரா இன்னைக்கு தான் ஒரு எம்எல்ஏ வெளியில் வர போகிறார். இது எதிர்கட்சி தலைவரே உள்ள அனுப்புகிறார். எனக்கு இருக்கிற டவுட் இல்லைன்னா இன்னைக்கு அசம்பிளியில் எல்லாம் நம்ம ஆங்காங்கே நாங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பண்ணால் மொத்த பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஆள் இல்லாத மைதானத்தில் பந்தாடலான்னு நாளைக்கு நடக்கிறார். அவர் என்ன ஈடேறாது. திமுக அதுக்குரிய யுகங்களை வைக்கும். சட்டமன்றத்தில் சந்திப்போம், மக்கள் மன்றத்தில் சந்திப்போம். நாளைக்கு இன்னும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம். அதுக்கு விளக்க பொதுக்கூட்டம் போட்டு ஏன் ஆர்ப்பாட்டம், அது யார், அந்த பர்டிகுலர் கேரக்டரு, அந்த கேரக்டருக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தன்றதெல்லாம் தெரு தெருவா வீதி வீதியாக திமுக காரன் துயிலிச்சு இருப்பான். எங்ககிட்டயும் பேச்சாளர் இருக்கிறாங்க. நாங்கள் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டார் விஜய். நிச்சயமா, அதாவது அங்கே தஞ்சாவூரில் பேசின அந்த வச்சு புள்ளிவர்களை பார்த்து இதை சட்டசபையில் ஏற்றினா எப்படி பதில் சொல்றது அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்கன்றது பட்டவர்த்தமாக தெரியுது. நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம். 12 மணிக்கு இறங்கி வரும். நீதிபதி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அதற்குரிய நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியாக இதை விட பெரிய போராட்டங்கள்லாம் சட்ட ரீதியாக நடத்தி ஜெயிச்ச கட்சி தான் திமுக. 100 படைகள் ஐபிஎஸ்சில் இருக்கிற எல்லா பிரிவையும் கூட போடட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பண்ணட்டும் அந்த போராட்டம் ஏறுன்றது மக்களுக்கு தெரியட்டும். ஒரு தனிப்பட்ட நபருக்காக விவசாயி சாவரம், அதை பற்றி போராட்டம் கிடையாது. ஒன்றிய அரசிலிருந்து எடுத்து போராடி போராட்டம் நடத்துறதுக்கு யோகியது இல்லாத ஒரு ஆட்சி யாரோ ஒரு நடிகைக்காக போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி பேசுறாங்கன்னா அதை நாங்கள் துயில் உரித்து காட்டுவோம். திமுக கார மேடையில் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, பல விஷயங்கள் வெளியில் வரும். இது அசிங்கமாயிடும். தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளை காப்பாற்றிக் கொள்ள, நாகரிகத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை ஒழுங்காக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். யாரு நாங்க ஒன்றும் கன்சல்ட் பண்ணல. நீ சாயந்தரம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் நீதிமன்றத்திலேயே பிரஸ்க்கு மீட் பண்ணுங்க, அதுக்குரிய பதில் சொல்லுவார், தெளிவான பதில் சொல்வார். ஆட்சியில் இருக்கிறவருக்கு புரிந்து கொள்வது மட்டும் இல்லை, நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள அளவுக்கு துயிலுறுத்து காட்டுக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிரஸ் சாயந்தரம் கோர்ட்டுக்கு போறாருல்ல, கோர்ட்டினுடைய 5 நிமிஷம் பர்மிஷனாக பாருங்க, பார்த்தா சொல்லுவார். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முதலமைச்சர் பேரை சொல்லல, நடிகை திரிஷா பேரை சொல்லல, இந்த சொல்ல அவளை கைது பண்ணி வந்திருக்காங்க. மறைமுகமா திரிஷா அரசியல் கொள்வதற்கான முயற்சியில் அதை ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த அசிங்கம் ஒன்றா நடக்கும், அந்த அசிங்கத்தில் இது ஒன்றா இருந்தால் தாங்கி தான் ஆகணும்.